ஒன்றான ஜப்பானின் டொயோட்டோ நிறுவனம் நாங்கள் தண்ணீரை எரிபொருளாக பயன்படுத்தும் என்ஜின் கொண்ட வாகனத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்துள்ளது. இப்போது உங்களுக்கு ஒன்று புரிந்திருக்கும். ஒரு அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் இதுபோன்ற கண்டுபிடிப்பை உலகம் அறிய அறிவிக்கவோ உற்பத்தி செய்யவோ இயலாது என்பதை நன்கு புரிந்திருக்கும். இந்த வாட்டர் பவர்டு என்ஜினை அறிவித்த டொயோட்டோ நிறுவனம் மேலும் சொல்வதாவது, எங்கள் இந்த என்ஜின் பொருத்தப்பட்ட வாகனம் களம் காணும்போது, அதானது சாலையில் ஓட ஆரம்பிக்கும் போது இன்று வரை உலக அளவில் வாகன உலகை கட்டியாளும் பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருள் பயன்படுத்தும் வாகனங்களும் தற்போது பரவிக்கொண்டிருக்கும் எலக்ட்ரிக்கல் வாகனங்களும் துடைத்து நீக்கப்படும் என்றும் அவகாசப்படுகிறார். எல்லா இடத்தையும் இதுவே ஆக்கிரமிக்கும் என்றும் சொல்கிறார். ஹைட்ரஜன் செல்லில் இயங்கும் வாகனங்களை சந்தைக்கு அறிமுகப்படுத்திய ஒரு வாகன பொருட்காட்சியில் தான் டொயோட்டோ இந்த செய்தியை அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு வாகன உற்பத்தியாளர்களையும் வாகன உற்பத்தி நிறுவனங்களையும் குரூட் ஆயில் விற்று பொருளாதாரத்தை காணும் நாடுகளையும் ஒட்டுமொத்தமாக நடுக்கி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். டொயோட்டோவின்